செயல்கூடும் இறைவணக்கம். அடியார் புருஷோத்தமன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தழைக்க அருள் தாத்தா திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம். சரவண பவ குக சரணம் சரணம். சிலைமலை உடையவா சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். உலை வரும் ஒரு பானை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். கலை நிறை கணபதி சரணம் சரணம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம். காயாது கனியாகி கலந்தினிக்கும் தெய்வம். கருணை தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். சேயாக என்னை வளர்ப்போம் தெய்வமகா தெய்வம். சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம். சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம். சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் அற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க
செவித்தருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரீர் திருவுருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, தாயிற் பெரிதும் தயவுடைய தந்தை, உலகை உய்விக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கண்ணியப்படிகளாரின் திருவருளால் இது நடக்கிறது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் மேம்பட்டு இருக்கக்கூடிய உங்களை போன்ற பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் பங்கேற்பதால் இது அழகுக்கு அழகு சேர்க்கிறது. இந்த மாலை பொழுதில் எத்தனையோ பொழுதுபோக்குகள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு வள்ளல் பெருமானுடைய திருவடியை சிந்திப்பதற்கு வாய்த்த நல் தருணம் என்று நினைத்து வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருவடிகளை இந்த வள்ளலார் தொண்டு நிறுவனம் வணங்குகிறது, வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சமயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அலங்காரமாக இருக்கிறது. ஆனால் சமயத்தினுடைய நோக்கம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த பணியில் அதுவே செய்யுமா என்றால் நாம் தான் அதை சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை. மருந்து சாப்பிட்றதுக்கு தேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தேனே நான் முழுவதும் சாப்பிடலாமான்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? மருந்து சாப்பிட்றதுக்கு தான் தேனே தவிர தேன் சாப்பிட்றதுக்கு அல்ல. இன்றைக்கு வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கின்றன என்பதை நான் ஒரு கோடு போட்டு காட்டியிருக்கிறேன். பார்ப்பதற்கு அழகாக இருப்பதெல்லாம் பயன் தரும் என்று சொல்லிவிட முடியாது. தோற்றத்தில் உயர்ந்த பூக்கள் நாற்றத்தில் உயர்ந்ததில்லை என்று சொல்வார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அப்படியல்ல. பயன் கருதாமல் எந்த செயலும் கிடையாது. பயன் இல்லாமல் உன்னுடைய ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பயனை இல்லாத வண்ணமாக ஒரு துளி கூட உன்னுடைய கண் இமைகள் இமைக்கிறதுக்கு உரிய வாய்ப்பு, உரிய பயனை தராது என்பது அவருடைய சித்தாந்தம். அதனால்தான் சொல்லுவாங்க, காலம் மிக குறைவாக இருக்கிறது, விரைந்து விரைந்து வாருங்கள், உங்களை எப்படியாவது பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். பக்குவப்பட்ட ஆன்மாக்களாகிய நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் சிவம் உங்களை தேற்றுவதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்திகளெல்லாம் உள்ளடக்கித்தான் திரு அருட்பாவிலே நமக்கு நீங்க எப்படி இருக்கணும், எப்படி வரணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு அடுக்கடுக்கா சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நிலவி வருகின்ற அல்ல இன்றைக்கு மட்டுமல்ல, காலம் தொட்டும் நிலவி வருகின்ற நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், எந்திர கதியில் மந்திரத்தை சொல்லிவிட்டால் பயன் நமக்கு வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய இருந்து கொண்டுதான் வருகிறது. ஆனால் அதைத்தான் அருளாளர் பெருமக்கள் சொல்லுவார்கள், அருள் ஏகதேசமாக கிடைப்பது என்பது வேறு, அருள் பரிபூரணமாக கிடைப்பது என்பது வேறு.
வள்ளலாருடைய நெறி அருள் பரிபூரணமாக கிடைப்பதற்கு வாய்த்த மிகப்பெரிய ராஜபாட்டை. 2 செய்திகளை சொல்லுவார். ஒன்று சத்விசாரம், இரண்டாவதாக பரோபகாரம். இதை 2ஐயும் நீங்கள் கையில் பிடிப்பீர்களே ஆனால் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் தேடி போக வேண்டாம், அவரே தேடி வருவார். இந்த வகையிலே நான் நீட்டி பேச நினைக்க பயந்து இன்றைய மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரித்து வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய சன்மார்க்க கன்றல் எப்படி இதமா பேசணும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்களுக்கு பேரு சன்மார்க்க கன்றல். நமக்கு விளங்கணுன்றதுதான் அவங்களுக்கு பிரதானம். வேக வேகமா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது தென்றலாக இருக்காது இல்லையா? எப்படி இருக்குன்னு உங்களுக்கே சொல்லலாம், தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க உண்மையிலே தமிழகம் முழுவதும் நன்கு அறியப்பட்டவர். வள்ளல் பெருமானை பெருமனை வாசிப்பவர் அல்ல, நாளும் பூசிப்பவர். அவருடைய சொற்களுக்காக அவையெல்லாம் அருளாளரிலிருந்து வருகின்ற மிகப்பெரிய அற்புதமான மொழிகள் என்கின்ற உறுதிப்பாட்டோடு நான் நீட்டி பேச நினைக்க பயந்தது. உண்மையிலேயே நான் பேச வேண்டிய நேரத்தையும் அவர்களுக்கு கொடுப்பேனே, ஆனால் அது உங்களுக்கெல்லாம் பயனாக இருக்கும் என்கின்ற செய்தியோடு அவர்களை வருக 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 வரவேற்று இந்த முன்னுரையை நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாரும் சொல்லுங்க. திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக. போதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டற்றிலகும் பரமானந்த சுயல்வே வருக. எம்பதமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. எம்போல்வார் கலகம் தவித்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே கலைப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலை மதித்தோய் வலகம் செறிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. மலத்திலே கிடந்தேன் தன்னை எடுத்தருளி மன்னிய வடிவழித்து அறிஞர் குலத்திலே பயிலும் தரமும் இங்கனுக்கு கொடுத்துளே விளங்குதல் குருவே. பலத்திலே சிற்றம்பலத்திலே பொன்னம்பலத்திலே அன்பர்தம் அறிவாம் தலத்திலே ஓங்கும் தலைவனே என் தந்தையே கேட்க என் மொழி. எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இங்கே அருவமாயிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற தவத்திரு கன்னியப்ப சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க சான்றோர்கள், ஆண்டோர்கள், ஆண்மனையை ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள், முன்னிலை வகிக்கின்ற பெரியோர்கள் எல்லோருக்கும் என் சார்பாகவும் என் கணவர் சார்பாகவும் பணிவான வந்தனங்கள். இன்று வள்ளல் பெருமானின் திருவருள் வள்ளல் பெருமானி இயற்றிய அதிசய மாலை என்ற ஒரு அருமையான தலைப்பிலே நாமெல்லாம் சிந்திக்க இருக்கின்றோம். வள்ளல் பெருமான் அவர்கள் 36 மாலைகளை நமக்கு தொடுத்து கொடுத்திருக்கின்றார்கள். பாக்களினால் எழுதிய மாலை பாமாலை, பூக்களினால் தொடுத்த மாலை பூமாலை. பூமாலையானது வாடிவிடும், ஆனால் பாக்களினால் தொடுத்த மாலை வாடுமாகியச்சோம். அழகா பெருமான் ஒரு பாடல்ல சொல்வாங்க, பாமாலை எல்லாம் பூமாலை என தாங்கிக் கொண்டானாம் இறைவன். 36 மாலைகளிலே எவ்வளவு மாலை நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லைங்களா? தெய்வமணி மாலை, மகாதேவ மாலை, நடராஜபதி மணி மாலை, சர்க்குரு மணி மாலை பார்த்திருக்கோம், இங்கீத மாலை பார்த்திருக்கோம், வடிவுடை மாணிக்க மாலை பார்த்திருக்கோம், அன்பு மாலை பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு அதிசய மாலை நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? உலக மகா அதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
யாராச்சும் வந்தா அப்படின்னு சொன்னா, என்னம்மா உலக மகா அதிசயமா நீ எங்க வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்போம். ஆஹா, ரொம்ப அதிசயமா இருக்கு, எனக்கு கூட வந்திருக்காது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு கூட வந்திருக்கா, அதிசயமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு வியப்பான ஒரு குறியோட நம்ம கேள்வி சொல்லுவோம் இல்லைங்களா? அது போல அதிசய மாலை என்ற ஒரு அருமையான தலைப்பிலே வள்ளல் பெருமானவர்கள் ஒரு 10 பாடல்களை இயற்றி இருக்கின்றார்கள். அதிசய மாலை என்று சொல்லும் பொழுது இறைவன் தனக்கு எப்படியெல்லாம் திருவருளை கொடுத்தான், ஒரு மனிதனுக்கு என்ன குணம் தேவை என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தாழும் குணம் தேவை. அகங்காரமா இருந்தா ஆணவம் வருவானா? எங்கேயாச்சும் ஆணவமா இருந்தா வருவானா? வரமாட்டான். இந்த பாடல்களை படிச்சீங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பெருமான் தன்னை எப்படியெல்லாம் தாழ்த்திக்கிறாரோ அப்படியெல்லாம் தாழ்த்திப்பார். தாழ்த்திக்கிட்டு நான் அப்படிப்பட்ட இருந்தேனுக்கு நான் இருக்கின்ற இடத்தை தேடி வந்து இறைவன் எனக்கு அருளை கொடுத்தான் என்று சொல்லுவார். தன்னை தாழங்குணம் என்ன என்று கேட்டால் வள்ளல் பெருமான் சொல்வார், கருணையே வடிவாய் ஒழுக்கம் ததும்பி நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் தாழங்குணம் நமக்கு தாமே வரும். அப்பொழுது இறைவனுடைய திருவருள் நமக்கு சித்திக்கும். அதற்கு அன்றாட முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். எப்படி அகவல்ல கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? நாயினும் கடையேன் ஈனும் இழிந்தேன் ஆயினும் அருளிய அருட்பெருஞ்சோதி கடைய நாயனுக்கும் கடைய நாயனுக்கும் கடைய நாயினேன் உலக காட்டில் திரிந்த வெள்ளை நாயினேன் பெருமான் பாடுவாங்க. எப்படியெல்லாம் அவரை தன்னை தாழ்த்திக்கணுமோ அப்படியெல்லாம் தாழ்த்திப்பார். நமக்குன்னா சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், ஆணவம் வந்து தலைமையில ஏறி உக்காந்துக்கிட்டு ஆஹா என்ன பார்த்து அவன் அப்படி சொல்லிட்டானா, நான் என்ன மாதிரிலாம் என்ன பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? அதனாலதான் ஐயா என்ன சொன்னாங்க, கரண ஒழுக்கத்துல தன்னை மதியாதிருத்தல்னு கொண்டு வந்திருந்தாங்க. தன்னை பெருசா மதிக்க கூடாது, தனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்மை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. அது போல இந்த பாடலை எப்படின்னா எப்படியெல்லாம் வியப்ப காட்டுவார் தெரியுமா? யார் யாரெல்லாம் 10 விதமா 10 முனிவர்களை சொல்லுவார், சான்றோர் பெருமக்களை சொல்வார். அடுத்தது தன்னை தாழ்த்தி கொள்வார், எப்படியெல்லாம் எனக்கு வந்து அருள் கொடுத்தான் இறைவன் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தார், இறைவன் அவனை தேடி வருவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் யாரு அப்படின்னு கேட்டாக்கா வள்ளல் பெருமான் அவர்கள் உதாரணம். அவர்தான். அவரை மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் தெய்வமா மாற முடியும். அந்த மாதிரி ஒரு அடக்கமாக வள்ளல் பெருமான் வந்து கையுற வீச நானே கைகளை கட்டியே நடந்தேன், அப்படி கையை வீசக்கூட மாட்டாராம், அவ்வளவு அடக்கமா இருவர். அவருடைய தோற்றத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் என்பது வள்ளல் பெருமானை பார்த்தாலே நமக்கு தெரியும். அவ்வளவு அடக்கமானவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அப்பேற்பட்டவர் தன்னை எப்படியெல்லாம் தாழ்த்திக்கணுமோ அப்படியெல்லாம் அந்த பாடல்ல தாழ்த்திட்டே வருவர். எப்படி தெரியுமா வியப்ப காட்டுவார்? அதிசய மாலை அப்படின்னா என்ன தெரியுங்களா? அக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அச்சோ, ஐயோ, அம்மா, அப்பா, அப்படி வியப்ப காட்டுறாராம். 10 விதமா 14 பாடல்கள் வரும். வியப்ப அப்படி காட்டுவார். ஓஹோ, ஆஹா அப்படின்னு அவர் பார்க்கும் போது அந்த பாடல்கள் எல்லாம் படிக்கும் போது நமக்கு ஒரு சிந்தனை, நமக்கு இவங்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. வள்ளல் பெருமான் முதல் பாடல்ல சொல்வார், அச்சோ என்று ஈததிசயம் ஈததிசயம் என் புகழ்வேன், அயன் முதலோர் நெடுங்காலம் மயன் நீத்திருந்து அவர்களுக்கெல்லாம் அருளாமல் மருளால் மிக இருண்டு மதியிலியாய் வீணே விரிய விரித்து இக்கோலத்துடன் இருந்தேனுக்கு என்ன பண்றாரா? அதாவது அச்சோ ஈததிசயம் ஈததிசயம் என் புகழ்வேன்னு சொல்வார் முதல் பாடல. என்ன அதிசயம் தெரியுமா? எனக்கு ஆண்டவன் என்ன மாதிரியான ஒரு அருள் கொடுத்தான் தெரியுமா? பிரம்மா விஷ்ணு பிரம்மாலாம் என்ன பண்றாங்க, பிரம்மா ருத்ரன் எல்லாம் நெடுங்காலம் தவம் பண்ணி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் மயக்கத்திலே ஆழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் கூட இறைவனை அறிந்து கொள்ள முடியவில்லை.
ஆனால் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மருளால் மிக இருண்டு மதி இலியாய் வினை விரிய விரித்து அப்படின்னு சொல்ற. மதி இலியாய் அப்படின்னு சொன்னாக்கா, நான் அறிவில்லாதவன் தான், எனக்கு மதி கிடையாது, நிறைய வினைகளை சேர்த்து வச்சிருக்கேன், என்னுடைய மனமானது மருண்டு காணப்படுகின்றது, இருண்டு காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லும் போது மலப்பினியால் நான் கட்டுண்டு இருக்கின்றேன். அப்படிப்பட்ட எனக்கு கூட நான் இக்கோலத்தோட நான் இருக்கேன். அன்புனா எனக்கு என்னன்னு காட்டவே தெரியல. அன்புனா பாருங்க, அவர் போய் அன்பு இல்லையா எப்படி சொல்லுகிறார் பாருங்க, தன்னை தாழ்த்திக்கிறார். அன்பே உருவானவர், கருணையே வடிவானவர், அவருக்கு இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என்று சொன்னவர் எப்படி சொல்றார் பாருங்க, நான் அன்பிலேன் சிறியேன் என கருதி யான் இருக்கும் இடத்திலே எழுந்தருளி என்னை உலகமெல்லாம் போற்ற தக்கோன் என்று உலகு இசைப்ப தன்மனம் ஒன்று அளித்தான் இதர் தனித்த இனித்த சிவகாமவல்லி நடத்தவனேன்னு சொல்லி முடிப்பார். என்ன அதிசயம் பாருங்க, நான் இப்படியெல்லாம் இருக்கேன். எப்படி இருக்கேன்? வினைகளை சேர்த்து வச்சிருக்கேன். அன்புனா என்னன்னு எனக்கு தெரியாது, சிறியவனா இருக்கேன், மலப்பினியால் கட்டுண்டு இருக்கேன். அப்பேற்பட்ட என்ன போய் என்ன ஒரு பொருட்டா மதிச்சு இறைவன் என்ன பண்றான், என்னை தேடி வரான். தேடி வந்ததோடு மட்டும் இல்ல, இந்த உலகத்தவர்களெல்லாம் என்னை பாராட்டும்படி, இந்த உலகத்தவர்களெல்லாம் என்னை மதிக்கும்படி எனக்கு ஒரு தன் வண்ணம் ஒன்று, ஜோதி வண்ணம் ஒன்று அளித்தான். யாரு தெரியுமா? சிவகாமவல்லிக்கு இனித்த நடத்தவனேன்னு சொல்ற. சிவகாமவல்லிக்கு யாரு பிடிக்கும்? நடராஜரை பிடிக்கும். அவரை எப்போதுமே ஆட்டத்தை ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அம்மா. அப்பேற்பட்டவங்க அந்த மாதிரி அந்த அம்பலத்திலே ஆடுகின்ற தெய்வமானது அவரை தேடி வந்ததான். இப்ப அண்ணா சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க தேடி போவேன்னா சிவமே உன்னை தேடி வரும் அப்படின்னாங்க. எப்படி இறைவன் எப்படி இருப்பான்? நம்ம எல்லா விஷயத்தையும் அறியும் போது, போன மாசம் பார்த்தோம் இல்லைங்களா, எல்லா விஷயங்களையும் அறியும் போது உடன் இருப்பான், வேறா இருப்பான், ஒன்றாக வருவான். நம்ம உயிர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற போது ஒன்றாக உடன் வருவான். அடுத்து இந்த உலக விஷயங்களை அறியும் போது கலந்து இருப்பான். அடுத்தது நம்முடைய மனதுல வேறு விவகாரங்கள் வந்தது அப்படின்னு சொன்னா அவன் தன்னை விட்டு வேறா இருப்பான். இந்த உலக விஷயங்கள் மயக்கத்துல இருக்கும்போது வேறாதான் இருப்பான், அவன் தனித்துதான் இருப்பான், எந்தவித சுதந்திரத்திலும் ஈடுபடவே மாட்டான். அப்பேற்பட்ட இறைவன் பெருமான் இருக்கின்ற இடத்தை தேடி வந்து அவருக்கு அருஜோதி அருளொளியை கொடுத்ததை இந்த முதல் பாடல்ல ஐயா எடுத்து சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல என்ன சொல்றாங்க, பிரம்மாலாம் ரொம்ப நாள் தவம் பண்ணாங்க. இப்ப இந்த ரெண்டாவது பாடல்ல ஐயா என்ன சொல்றாங்கன்னா, விஷ்ணுலாம் என்ன பண்றாங்க, ரொம்ப காலம் தவம் பண்றாங்களாம். வானிருக்கும் பிரம்மர்களும் நாரர்களும் இவர்களெல்லாம் தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். தவம் பண்ணி இறைவனுடைய அடியும் பார்க்க முடியல, முடியும் பார்க்க முடியல. இவங்களெல்லாம் இறைவனுடைய அருள் எப்படி இருக்கும், அவன் எப்படி எவ்வண்ணத்தன் எந்நிறத்தன் அப்படின்னு அவனால தெரிஞ்சு கொள்ள முடியவில்லை. இவங்களெல்லாம் ஆசையெல்லாம் அடக்கி தவம் பண்ணா கூட இறைவனை அறிந்து கொள்ள முடியவில்லையா, மறைகளாலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்பேற்பட்ட இறைவன் என்ன பண்றானா, பெருமான் இருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் அருளாமல் மருளால் நாள் கொழித்து கோள் கொழித்து ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேனுக்கு எச்சோடும் இழிவினுக்கு ஒன்றில்லேன் மிக பொல்லேன் எனக் கருதி யான் இறக்கும் இடத்திலே எழுந்தருளி தன் தச்சோ என்று தன் வண்ணம் ஒன்றளித்தான் தனித்த இனித்த சிவகாமவல்லி நடத்தவனேன்னு சொல்லி முடிப்பார். எப்படி சொல்றாராம், விஷ்ணுலாம் என்ன பண்றாங்க, ஆசையெல்லாம் அடக்கி இறைவனை காணணும்னு தவம் பண்றாங்க, பிரயத்தனம் பண்றாங்க. அவங்களாலாம் கூட அறிஞ்சிக்க முடியல, அவங்களுக்கெல்லாம் கூட அருள முடியல, இறைவனுடைய அருள் கிடைக்கவே இல்லை. ஆனா நான் எப்படிப்பட்டவன் இருக்கேன்னு தெரியுமா, நாயிற் கடையாய் கிடந்த நாயை காட்டிலும் கேவலம். நாய் என்ன தெரியுமா பண்ணும், அடியார்கள் எல்லாம் தன்னை நாயின்னு ஒத்துக்குவாங்க. எப்படி தெரியுமா, நாய் ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, இங்க ஓடும் அங்க ஓடும், அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த மனசு அலைஞ்சிக்கிட்டே இருக்குதான், ஒரு மனுஷனுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்குதான்.
அந்த மாதிரி நாயிற் கடையா, அதுவும் நாயினும் கடை நாயினா எப்படி தன்னை தாழ்த்திக்கிறார் பாருங்க. அவர் எப்பேற்பட்டவர், தன்னை இது பெருமானை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் தன்னை தாழ்த்திக்கணும், எவ்வளவு பணிவா இருக்கணும். இன்னொரு பாடல்ல சொல்வார், பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன் படித்தறியேன் கேட்டறியேன்னு சொல்வார். பணிவே இல்லைன்னு அவரே சொல்லிக்கிறாரு பாருங்க. இப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு பணிந்தறியேன்னு சொல்றார். இப்படியெல்லாம் என்ன பண்றாங்களாம், ஒருத்துக்கும் உதவாத கடை நாயனாக நான் இருக்கேன், வீணா நாளை பொழுக்கிட்டு இருக்கேன், ஒன்னுத்துக்கும் உதவாத செயல்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றேன். மேலும் கண்டவர்களெல்லாம் ஐயோ என்ன இவன் இப்படிப்பட்டவனா இருக்கானே, இவ்வளவு இழிவு குலத்தவனா இருக்கானே, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு எல்லாரும் என்னை இகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். எனக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்டவனை ஒரு பொருட்டா மதிச்சு என்ன தேடி வந்து நான் இருக்கின்ற இடத்துல எழுந்தருளி எனக்கு தச்சோ என்று சொல்லக்கூடிய அந்த தன்வண்ண ஜோதியை எனக்கு கொடுத்தானோ, அருளொளியை கொடுத்தானோ. எப்படி இருக்கு பாருங்க. எப்படியெல்லாம் இருந்தா இறைவனோட அருள் கிடைக்கும், எப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தி கொண்டார், இறைவனுடைய அருள் கிடைக்கும். முதல்ல என்ன சொன்னார், முதல் பாடல்ல பிரம்மாலாம் மயக்கத்துல ஆழ்ந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அவங்களுக்கு அருளை கிடைக்கல. ரெண்டாம் நீங்க அதான் இதுல எப்படி 10 விதமா சொல்லிட்டு வருவார்னு நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ரெண்டாவது பாடல்ல என்ன சொல்வார், விஷ்ணுலாம் என்ன பண்றாங்க, ஆசையெல்லாம் அடக்கி எவ்வளவுதான் தவம் பண்ணாலும் அவங்களாலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. மூணாவதா என்ன தெரியுமா சொல்வார், முதல் பாடல அக்கோ அப்படிம்பார். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம், ஓலம் விடுறாங்களாம். அதாவது இரண்டு அருள் கிடைக்காதா, என்னைக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஓலம் விட்டு கொண்டே இருக்கின்றார்களாம். பிரம்மாவும் சரி விஷ்ணுவும் சரி அந்த மாதிரிதான் இருக்காங்க. மூணாவது கேட்டகரி என்ன தெரியுமா, மூணாவது என்னன்னா, அந்தோ ஈததிசியம் ஈததிசியம் என் புகழ்வேன், அந்தணர்களெல்லாம் மந்தனம் மறை புகன்று அவர்களெல்லாம் மிக்க ஓலமிடவும் அவர்களுக்கெல்லாம் அருளாம். மந்திரம் சொல்லுவாங்க, யாகம் நடத்துவாங்க, மந்திரங்கள் சொல்ற மந்தனம் புகன்று மறை மந்தனம் புகன்று அவர்களெல்லாம் மிக்க ஓலமிடவும் அவருக்கு அருளான். அவருக்கு அருள மாட்டாங்க. எவ்வளவுதான் நீ மந்திரம் சொல்லு, மனசடங்காம மந்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம், எவ்வளவுதான் மந்திரம் சொன்னாலும் இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டா அடைய முடியாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், அவர்களுக்கெல்லாம் அருளாமல் எனக்கு வந்து நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னு சொன்னா திருப்பி நாயை தான் கொண்டு வர. நாய்க்கு நல்ல குணமும் இருக்கு கெட்ட குணமும் இருக்கு. நாய் என்ன பண்ணும், ஒரு இடத்துல நிக்காது, அலைஞ்சு கொண்டே இருக்கும். ஆனா நன்றி காட்டுறதுல நாய மாதிரி வேற யாரையுமே சொல்லவே முடியாது. அது அன்பு வச்சுது அப்படின்னு சொன்னா அதான் நாய்க்கு ஒப்பிடுவார்கள் அடியவர்கள் எல்லாம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு நாயை ரொம்ப அன்பா வளர்த்துட்டு இருந்தார். அப்ப அவரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். அந்த நாய் எப்படியோ தப்பிச்சிடுச்சு. அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவர் இறந்த இடத்துல அப்படியே சுத்தி 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 வந்து 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 அழுது 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 ரொம்ப கண்ணீர் பெருக்கிட்டே இருந்தான். எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த நாயை தூக்கிட்டு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்களாம், சாப்பிடவே மாட்டேங்குதான். அவரை கொண்டு போய் அடக்கமும் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த நாய் அந்த இடத்த விட்டு நகராம அவர் எஜமான் எங்க உயிரை விட்டாரோ அந்த இடத்துலயே மோப்பம் பிடிச்சு பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுது அழுது அழுது, இதை நியூஸ் பேப்பர்ல படிச்சு அழுது கொண்டே இருந்துதான். எல்லாரும் அங்கிருந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்களா, அதுக்குன்னு ஒரு குடிசை கட்டி சரி இதுல தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குடிசைக்கு போட்டாங்க. ஆனா அது என்ன தெரியுமா பண்ணுமா, திருப்பியும் போகுமா, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காருமா, திருப்பியும் எஜமான் எங்க வந்து உயிரை விட்டாரோ அந்த இடத்தையே மோப்பம் பிடிச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு நன்றியை காட்டிக்கொண்டு விசுவாசத்தை காட்டிக்கொண்டு அந்த நாய் அப்படி ஒரு இதுவா இருந்துதான். அந்த மாதிரி ஞாயிற்கடையே ஞாயிற்கடைப்பட்ட நாய் இருக்கின்ற இந்த அந்தணர்களெல்லாம் மறை மந்தரம் புகன்றும் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காம நான் எனக்கு என்ன கொடுக்கிற, நாயினும் கடைப்பட்டவனாக இருக்கின்ற என்னை தேடி வந்து எனக்கு ஒரு பொருளை கொடுத்து, அதுவும் சொந்தம் இவன் தோஷம் உடையவன் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை
இப்பேற்பட்ட தோஷம் உடையவனுக்கு எங்கேயாச்சும் கிடைக்குமா? இருண்ட அருள் கிடைக்குமா? ஆனா நான் அப்படிப்பட்டவனதாக தான் இருக்கின்றேன். ஆனால் எனக்கும் என்ன பண்றான்? என்னை தேடி வந்து நான் சந்தோஷமாக இருக்கும்படி எனக்கு சித்தியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றார். முதல் பாடல்ல என்ன சொன்னார்? வனம் தன்வன பொருள் ஒண்ணு கொடுத்தான். ரெண்டாவது வந்து தச்சோ என்று சொல்லப்படுகின்ற அந்த அருள் ஒளியை கொடுத்தான். மூணாவது பாடல்ல என்ன கொடுக்கிறான்? அந்தணர்களுக்கெல்லாம் கிடைக்கல, மூணாவது சித்தியை கொடுக்கிறானாம். இப்படி அந்தணர்களுக்கெல்லாம் கூட கடவுளை தெரியவே இல்லை, அந்தணர்களுக்கெல்லாம் கூட இறைவனோட அருள் கிடைக்கவே இல்லை. அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா 4வது கேட்டகரி சொல்றார். அச்சோ ஈததிசயம் ஈததிசயம் என் புகழ்வேன், அறிவுடையோரெல்லாம் ஐம்பொல்லனும் செறிவுடையோராகி இவர்களெல்லாம் இருந்திடவும் வருந்திடவும் எனக்கு நான் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் என்று சொன்னால், மனம் என்னென்ன சொல்லுகின்றதோ அந்த வழியெல்லாம் சென்ற சிறியேன் எப்படின்னு சொல்லிட்டு, எந்தோ என்று உலகு இயம்ப விழி வழி உழல்வேன் எனை கருதி யான் இருக்கும் இடத்தை தேடி வந்து எனக்கு தன்வன பொருள் ஒன்று அளித்தான் தனித்தை இனித்து சிவகாமவல்லி நடத்தவனேன்னு சொல்லி முடிக்கிறார். முதல் பாடல்ல ஜோதியை கொடுத்துட்டார், ரெண்டாவது பாடல்ல அருள் ஒளியை கொடுக்கிறார், மூணாவது பாடல்ல சித்தியை கொடுக்கிறார், 4வது பாடல்ல அறிவுடையவர்கள். அறிவுடையவர்கள்னா என்னது? அறநூல்களையே படித்து கொண்டவர்கள், அற நூல்கள் அந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையும் தெரிந்தவர்கள், ஐம்புலன்களும் அடக்கியவர்கள், மெய்யறிவுடைய சான்றோர்கள். ஐம்புலனா யாராச்சும் அடக்க முடியுமா? ஏன்னா இந்த ஐம்புலனும் சும்மாவே இருக்காது. மெய் வாய் கண் செவி மூக்கு. நீங்க ஒவ்வொரு இதுக்கும் பீடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போனீங்கன்னா பார்க்கலாம். சாரதா பீடம், ஸ்ருங்கேரி பீடம் அப்படின்னு பீடம்லாம் வச்சிருப்பாங்க, ஆசிரமங்கள்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க அங்கெல்லாம் போயிருக்கும் போது அங்க ஒரு இடத்துல கூர்ம பீடம்னு வச்சிருப்பாங்க. ஒரு ஆமை மாதிரி இருக்கும். இந்த ஆமைய அந்த இடத்துல வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க. எதனால அந்த கூர்மை அந்த ஆமையை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, இந்த ஆமையானது தன் ஓட்டுக்குள்ள ஐம்புலன் 5 இடையும் அடக்கிக்குமா, உள்ள போயிடுமா. கை கால் எல்லாத்தையும் இந்த உடம்பெல்லாம் அடக்கி கொண்டு அந்த ஓட்டுக்குள்ள மறைச்சுக்கும். அது மாதிரி ஒரு மனிதன் என்பவன் என்ன பண்ணணும்? ஐம்புலன்களை அடக்க வேண்டும். பார்ப்பான் முகத்தில் இது உண்டு, பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாரன்றி வெறுத்தி திரிவன. மெய்ப்பாரும் உண்டு இருந்து வெறியும் அடங்கினால் அந்த என்ன ஆகும்? பாலா சொரியுமா. அந்த 5ம் என்ன பண்ணுமா? பாலா சொரியுமா. நம்முடைய பெருமான் என்ன சொல்றாங்க? ஐம்புல வேடர்கள் ஓர் ஐவர், இந்திரிய கல்வர்கள் ஓர் ஐவர், கொடுங்கரண துட்டர்கள் ஓர் 4வர், வன்மல கோளர்கள் ஓர் ஐவர், இவர்களெல்லாம் அடும்போடி கோடிக்கொண்டு இங்கு என்னை உற்றார், நான் அப்படியே வெல்வது எங்கனேன்னு கேட்கிறார். ஒருத்தனுக்கு எல்லாம் சேர்ந்தா என்னங்க ஆவது? அடுத்தது ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் படாத பாடுக்கு பொறி ஓட்டம் புலை ஓட்டம்னு சொல்லுவாங்க. அந்த பொறிகளின் வழியாக சென்றோம் என்று சொன்னால் நம்ம தகாத இடத்துல கொண்டு போய் பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிடும். அது வழியா போகக்கூடாது. அதுக்குதான் ஐயா என்ன சொல்றாங்க? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், 4 ஒழுக்கத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ஐம்புலனை என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மனிதனை பாதாளத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுடும். அதை வந்து அடக்கணும். அதாவது லகான் போடணும், இழுத்து வச்சு அடைக்கணும். அதுக்கு என்ன ஆசைப்படுதோ அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சோம் அப்படின்னு சொன்னா அது தன் வசத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா ஐம்புலனை அடக்கணும். ருசி விரும்பாமல் இருக்கணும். ஆமா, ஐம்புலன்ல பொறினா மெய் வாய் கண் செவி மூக்குமா. பொறினா அதோட உணர்வுகள் இருக்கு பாருங்க, அதான் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வுகள் வந்து ஐம்புலன்கள். அந்த ஐம்பொறிகள் என்ன பண்ணுது? இந்த புலன்களின் வழியாக உலக இச்சையை விரும்புகின்றது. அந்த உலக இச்சையை விட நம்ம ரசிக்க அதை ருசிக்க என்ன பண்ணுது? அதை கொண்டு போய் நம்மள பாதாளத்தில் தள்ளி விடுது. இப்ப வந்து உதாரணத்துக்கு இந்த செல்போனையே எடுத்துக்கோங்களேன். எல்லாரும் செல்போன் வச்சுக்கிட்டு எப்ப பாரு அதையே பார்த்துட்டே இருக்காங்க. தொலைக்காட்சி ஐயா அண்ணா சொல்லுவாங்க, வண்ணத்திரை சின்னத்திரையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் விட்டு அதெல்லாம் ஒரு மனுஷனை பாடாப்படுத்துது இல்லையா? இன்னும் எத்தனையோ விஷயங்கள் ஒரு மனிதனை, இந்த கண் நல்லதை பார்க்கணும், ஆண்டவனோட திருக்கூத்தை பார்க்கணும், காது ஆண்டவனோட தோத்திரத்தை கேட்கணும், நாக்கு வாய் என்ன பண்ணணும், ஆண்டோட தோத்திரத்தை பாடணும், கை அவனுக்கு தொண்டு செய்யணும், கால் என்ன பண்ணணும், அவனை நோக்கி வந்து வலம் வரணும். இந்த மாதிரி மெய் வாய் கண் செவி மூக்கு எல்லாம் என்ன பண்ணணும். இப்ப நீங்க தியானம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஐம்புலன்களும் அடக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னா, உணர்வை கொண்டு போய் சிற்சபையின் கண்ணை நிறுத்தணும். அப்படி சிற்சபையின் கண்ணை, சிற்சபை என்று சொன்னா இந்த இடத்துல பூர்வமத்திக்கு நடுப்புற கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அடங்காது. அப்ப நம்ம பழகி 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 அங்க ஒரு பீடம் இருப்பதாகவும், அங்கே ஒரு அகல் விளக்கு எரிவதாகவும் நம்ம மனசுல கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தி நீங்க பழக பழக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பழகிடும். அப்ப மனசு அடங்கும். அந்த மனசு அடங்க அடங்க உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவம் வருகின்ற பொழுது ஐயா சொல்றாங்க, மலர் மனம் வீசும்ன்றாங்க. அடுத்தது நாதம் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம், ஒவ்வொரு அனுபவத்தை நீங்க அடைஞ்சு கொண்டே போகலாம். பிரம்மா 10 வித நிலைகளை ஐயா சொல்றாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், சதாசிவன், திக்கிராந்தம், அதிகிராந்தம், சுத்த சிவம் என்று பல நிலைகளை ஐயா சொல்றாங்க. இதெல்லாம் சொல்ல நம்ம வாயால சொல்ல முடியாது. அதை வந்து அனுபவிச்சு பார்த்தால்தான், அனுபவிக்கும் போது அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அந்த ஐம்புலன்களை நல்லா தெளிவு பெற கொண்டு வந்து இவர்களெல்லாம் என்ன பண்றாங்களோ, அறிவுடையவர்கள் எல்லாம் ஐம்புலனை அடக்குனா கூட இறைவனை அறிந்து கொள்ள முடியலையாம், அவங்களால அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்பேற்பட்டவங்களா இருந்து வருந்தி இடவும், ஆனா என்ன தேடி வந்து நான் என்ன பண்றேன் தெரியுமா, மனம் போன போக்கெல்லாம் போய்கொண்டே இருக்கின்றேன், மனம் என்ன சொல்லுதோ அது வழியே நான் போய்கிட்டே இருக்கின்ற சிறியவன். அப்பேற்பட்டவன் எல்லாரும் என்ன சொல்றாங்க, அச்சோ என்ன இவன் என்ன இப்படி பண்றான்னு எல்லாரும் இந்த உலகத்தவர்கள்லாம் என்னை பத்தி சொல்றாங்க. இருந்தாலும் என்னை ஒரு பொருட்டாக இறைவன் மதித்து என்னை தேடி வந்து எனக்கு என்ன கொடுக்குறான், அருள் ஒளியை கொடுக்குறான். எப்படி, எதனால, எதை பிடிச்சார் அவரு? இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டாக்கா சாத்தியம். அவரோட வழியில் நடந்தால் இது சாத்தியம். அவர் தான் அண்ணன் சொன்னது போல பரோபகாரம் சத்விசாரம். அந்த 2 கண்களை கொண்டு பரோபகாரம் செய்து உயிர்களுக்கு இதம் புரிதல் வேண்டும்னு ஐயா சொல்றாங்க. அந்த உயிர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் ஏற்படுகின்றதோ, பசி, பிணி, இச்சை, தாகம், பிணி, எளிமை எல்லாம் ஏற்படுது இல்லைங்களா, அந்த துன்பெல்லாம் தனக்கு வந்ததா நினைச்சு அதை போக்கினோம் என்று சொன்னால் அந்த ஒரு உயிருக்கு மற்றொரு உயிர் உருக்கம் காட்டணும், இரக்கம் காட்டணும். அந்த உருக்கமும் இரக்கமும் என்ன பண்ணும், இறைவனை சிவத்தை நம்ம கிட்டயே வரவழைச்சிடும். அப்படி வரவழைக்கின்ற பொழுது சிவன் நம்ம கூடவே இருந்து நமக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை நன்மைகளும் செய்யும். அப்படி செய்கின்ற பொழுது அவனை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னை விட மாட்டாய், 2 பேரும் வா உலகத்துக்கு நன்மை செய்யலான்னு வள்ளலார் கூப்பிடுறாராம் இறைவன். அந்த மாதிரி கூப்பிடுகின்ற அந்த உரிமை நமக்கு வந்துவிடும் அப்படின்னு ஐயா சொல்றார். அந்த மாதிரி அறிவுடையவர்களுக்கெல்லாம் கூட கிடைக்கலையாம், அந்தணர்களுக்கு கிடைக்கலையாம், பிரம்மாவுக்கு கிடைக்கலையாம், அடுத்தது விஷ்ணுவுக்கு கிடைக்கலையாம். அடுத்தது இன்னொரு இடத்துல ஐயா என்ன சொல்வார், அன்பர்கள் அடியவர்கள்னு 2 கேட்டகரி பிரிக்கிறார். அன்பர்கள்னா யார்? அவர்கள்லாம் என்ன பண்றாங்களா, அன்பரெல்லாம் முயன்று முயன்று இன்பம் அடைவான் என்று வருந்தி எம்மான் என்று போற்றி துதிக்கவும் அவருக்கு அருளாமல் இது நன்மை இது தீமைன்னு எனக்கு அது தெரியாது, நான் என்ன பண்றேன், உலக மயக்கத்துல இருக்கிறேன், வல்வினை பொறுகின்றேன், வஞ்சகம் பண்றேன், அப்பேற்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இறைவன் என்ன பண்றான், எனக்கு அருள் ஒளியை தருகின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல ஐயா சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் சாறுதான் பிழிஞ்சு கொடுக்குறேன், பாடலா கொடுக்கல, எல்லாத்தையும் சாரா பிழிஞ்சு எப்படி கொடுக்கணுமோ புரியணுமோ அப்படி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி என்ன பண்ணோம், உலக விஷயங்கள்ல போகக்கூடாது, மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது. இப்படி அன்பர்னா யாரு அப்படின்னு பெருமான் சொல்கின்ற பொழுது அவர்களெல்லாம் உலக ஆசை அவங்களுக்கு அன்பர்களுக்கு வராது.
அவங்க சிவத்தை பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பார்கள். எப்ப சிவா அனுபவம் நமக்கு கிடைக்கும், பொருள் புகழ் ஆதியை விரும்பாமல் சிவா அனுபவம் எப்போது கிடைக்கும் என்று நினைப்பவர்கள் தான் அன்பர்கள். அகவல்ல சொல்வர், செடியறுத்தே திட தேகமும் போகமும் மடியருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி சுரிய சிவம் தனை அன்பருக்கே தரும் அருட்பெரும் ஜோதி. துரிய சுகம் தனை. துரிய சுகம் யாருக்கு கிடைக்கும்னு சொன்னா அன்பருக்கு கிடைக்கும். செடியறு தேதிட தேகமும் போகமும் அடியவருக்கு கிடைக்கும். செடியறு தேதிட தேகம் போகும் அப்படின்னு சொன்னா செடின வினைகள். அந்த செடியாய வல்வினைகள் தீர்க்கின்ற திருமாலைன்னு ஒரு பாடல்ல வரும் இல்லைங்களா, திவ்ய பருவத்துல கூட வரும். அது மாதிரி செடிகள் அப்படின்னு சொல்லும்போது வினைகள். அந்த வினைகள் எல்லாம் தீர்ந்து அப்பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம எப்போதுமே இறைவனை நினைத்து கொண்டே இருக்கணும். நினைத்து கொண்டே இருந்து அவர்களுக்கு யாரெல்லாம் அன்பர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் இறைவனை தேடிக்கொண்டே இருக்கின்றார்களாம். இறைவனை நோக்கி ஓலமிட்டே கொண்டே இருக்கின்றார்களாம். இறைவா எனக்கு அருள் எப்ப கொடுக்கப்பட, அப்படி புலம்பி தள்ளிக்கொண்டே இருக்கின்றார்களாம். அவர்களுக்கெல்லாம் அருளாமன் எனக்கு என்னை ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு திருவருள் கொடுத்தியே, உன்னுடைய அருளை நான் என்னன்னு சொல்றது, இது ஒரு அதிசயம் இல்லையா, மாபெரும் அதிசயம் கிடையாது, அதிசயமாச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வியப்பை பெருமான் காட்டிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்னொரு அடியவரை பத்தி சொல்றாங்க. அடியவரை பத்தி சொல்லும்போது, ஓவா என்று ஈததிசயம் ஈததிசயம் என் புகழ்வேன். அடியவரெல்லாம் நினைந்து நினைந்து அகம் கவிழ்ந்து நெக்குருகி ஓவாமல் அரற்றிடவும் அவருக்கு அருளாமல் தீவாய நரகினை விழ கடவேன் என்னையும் பொருட்டாக மறுத்து புலை மனத்து சிறியேன் கடையிற் நாயினேன் என்னை ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு சாகா வரத்தையும் தந்து சிவாய நம என்று புகழ சொல்லக்கூடிய தெளிவுடையவன் ஆக்கி சாகாவரத்தை தந்து எனக்கு அடிமை செய்ய பணித்தாய் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாடல். அதாவது அடியவர்கள் சொன்னா இப்ப சொன்னேன், அடியவர்களுக்கு என்ன கொடுப்பான் ஆண்டவன்னா, வினய தீர்த்து வைப்பான், தேகத்தை கொடுப்பான், போகத்தை கொடுப்பான். இறைவன் யார் அடியவர்கள்னு சொன்னா, இறைவனை நினைத்து பக்தி செய்பவர்கள், இறைவனுக்கு தொண்டு செய்பவர்கள் அடியவர்கள். அவர்களெல்லாம் என்ன பண்றாங்களா, இறைவனுடைய அருள் கிடைக்காதா, எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம அரட்டிக்கிட்டே இருக்காங்களாம். எப்போது சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்களாம். ஆனா நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, தீவாய நரகினிடை வீழ்வேன், இந்த நரகத்திலேயே இருக்கின்ற அந்த இடத்துலயே நான் விழுந்து கிடக்கிறேன். ஆனா என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து என்னையும் ஒரு பொருளாக கருதி என்னை சிவாய நம என்று சொல்லக்கூடிய தெளிவுடையவன் ஆக்கி, சிவாய நமன்னு சொல்லக்கூடிய அடையது நற்சிந்தனை தெளிவை கொடுத்து, தெருளை கொடுத்து, அருளை கொடுத்து, பொருள் சிவா என்ன பொருளை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, சிவாய நம என்ன பொருளை கொடுக்குறார் பெருமான். ஒரு பாடல்ல சொன்னாமலாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பெண் 3 ஆசைகள் தான். பெருமான் என்ன சொல்வாங்க, சுத்த சன்மார்க்க லட்சியம் விருப்பம் உடையவர்களுக்கு நனவினும் மண்ணாசை, கனவினும் பெண்ணாசை, சுழுத்தினும் பொருளாசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசைகளெல்லாம் பற்றற்றானே பற்றுவதற்கு பற்று அற்றாலன்றி பலியாது. அந்த பற்றுகளெல்லாம் விட்டோம் என்று சொன்னால் இறைவனை நாம் பற்ற முடியும். ஒன்றை விட்டால்தான் ஒன்றை நாம் பற்ற முடியும். இப்படி என்ன தெரியுமா பண்ணணும், இறைவனை பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம தெருளுடையவர்களாக ஆக்கி சிவாய நம என்று சொல்லக்கூடிய தெளிவுடையனா ஆக்கினானாம் பெருமான. அப்படி ஆக்குனதோடு மட்டும் இல்லாம சாகாவரத்தை கொடுத்தானோ. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாத்தியமா, இது பெருமானுக்கு சாத்தியமாயிடுச்சு. சாகாத வரத்தையும் கொடுத்து அவருக்கு அடிமை செய்ய பணித்தானாம் இறைவன். அவருக்கு தொண்டு செய்யறதுக்கும் அவரை அடிமை செய்வதற்கும் இறைவன் அவருக்கு அருளை கொடுத்தானாம். அருளை கொடுத்தது எத்தனை விதமான இதை சொல்றாரு பாருங்க. அன்பருக்கு கிடைக்கல, அடியவருக்கு கிடைக்கல, எல்லாருக்கும் கிடைக்காம என்ன ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு சாகாவரத்தை கொடுத்தான். சிவாய் நம என்று சொல்லக்கூடிய அந்த திறத்தை கொடுத்தான். நம்ம என்ன பொருள் நினைச்சிட்டு இருக்கோம், சிவன் தான் ஒரு பொருள். சிவன்
எப்படின்னு சொல்லும்போது மங்களமான பொருள், அதாவது சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய குணத்தை மாற்றிக்கொண்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு பக்தி செய்து உயிர்களிடத்துல ஜீவகாருண்யம் செய்து அவனை நினைத்து தோத்தரித்து தவம் செய்து எல்லா நிலைகளும் வந்தால்தான் இறைவனை நாம் அடைய முடியும். எல்லா பற்றுகளையும் விடணும். எத்தனை பற்றுகளை நம்ம வச்சுட்டு இருக்கோம், அத்தனை பற்றுகளையும் பற்றிட்டு வச்சுருந்தோம்னா இறைவனை நம்ம எப்படி பற்றுவது? இறைவன் நம்மை எப்படி பற்றுவான் இல்லைங்களா? எல்லாத்தையும் விடணும். அதுக்குன்னு நான் குடும்பத்தெல்லாம் இருக்கேன், குழந்தையெல்லாம் வச்சிருக்கேம்மா, என்னை போய் பற்றெல்லாம் விடுன்னு சொல்றீங்களே, பந்தப்பற்று இருக்கு, தேகப்பட்டு இருக்கு, ஜீவப்பற்று இருக்குலாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா எல்லா பற்றியும் இது குடும்பத்துல இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். தாமரை இலை தண்ணீர் போல மனசு யாரை நாடணும் அப்படின்னு சொன்னா இறைவனை நாடணும். இறைவனை நாடும் பொழுது எல்லாத்தையும் இறைவனுக்கு யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்க கூடாது. நம்முடைய பணிகள் அத்தனையும் நம்ம செய்யணும். அதே மாதிரி மனமானது இறைவனை நாடணும். எப்போதும் அவன் இருக்கான். என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினுமெந்தாய் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளி. உன்னாலதாப்பா நான் வாழ, நீதான் எனக்கு துணையா இருக்கணும், நீயே துணை. ஓர் துணை நின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன் உன்னையன்றி யார் துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவை. அவனுடைய துணையை நம்ம பிடிச்சோம், சிக்கனை பிடித்தோம் என்று சொன்னார், அவன் நம்ம கூட உடனாக வருவான். அப்படி இதெல்லாம் சொல்லும் போது சாகாவரம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஒவ்வொன்னா பெருமான் பேசல் அடையில நான் பட்ட பாட்டை நினைக்கீள் இற்றை பகல் தொடங்கி 12 ஆண்டு வரை நான் பட்ட பாட்டை நினைக்கில் கல்லும் கரையுமே இரும்பும் கரையுமே மலையும் கரையுமேன்னு சொல்ற. இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு பாரு. அவ்வளவு கஷ்டமானது எல்லாம் அவருக்கு கிடைச்சு போச்சு. கிடைச்ச போற பிறகு அவருக்கு அந்த பாடெல்லாம் மறந்து போச்சான். அப்படியே சுகமா கிடைச்சது, சுகமாயிடுச்சான். ஆஹா அப்பா நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பாடான்னு ஒரு மூச்சு விட்டுருக்காரு. சுத்த தேய்க்கமாச்சு, அவரோட உடம்பு சுத்த தேய்க்கம். சாகாத வரம்னா சாத்தியம் எப்படின்னாக்கா நம்முடைய தேகம் மாறணும். சுத்த தேகம், நரை திரை பிணி மூப்பு வியர்வை ரோம வளர்ச்சி தாழ்ச்சி எதுவுமே இருக்கக்கூடாது. நடந்தா நிழல் விழக்கூடாது. அமுதத்தை சாப்பிடணும். நமக்குள்ளாக அமுதத்தை சாப்பிட வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். இன்னொரு இடத்துல இன்னொரு வியப்பை போடுவார், அண்ணா ஈதரிசியம் ஈதரிசியம் என் புகழ்வி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, இறைவன் என்னை தேடி வரான். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இறைவனை நினைக்காத கொடும் பாவி. அவனை என்னைக்காவது நான் நினைச்சு பார்த்திருக்கேனா? அவர் போய் சொல்றாரு பாருங்க, பாரு இறைவனை நினைச்சுட்டே இருக்கிறவரு, நான் நினைக்காத கொடும்பாவி மூடர்களில் தலை நின்ற மூட மனத்தினேன் வன்மனத்தேன் புலை மனத்தவனாக இருக்கின்றேன். என்னையும் ஒரு பொருட்டாக கருதி நான் இருக்கும் இடம் தேடி எழுந்தருளி தன்னார் வெண்மதி மதியமுதத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்ப இறைவன் வரணும் அப்படின்னு சொன்னா தன்னை நாம் அறிந்து கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு இறைவனை நினைத்து கொண்டு என்று சொன்னால் இந்த மனசுல என்ன தெரியுங்களா, எந்தவித தீய சிந்தனைகளும் இருக்கக்கூடாது, அயல்வாதனைகள் வரக்கூடாது. பெருமான் அனுபவ மாலை நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அனுபவ மாலையில தோழியை பார்த்து தலைவி சொல்வா, இந்த பாரு கணவர் வரப்போறாரு, நீ கொஞ்சம் தள்ளி இரு, நீ என் கூட வராத, என் கூட வந்தா நீ என்ன தெரியுமா பண்ணு, ஒரு மாளிகை புறத்தே ஏகுக, நீ இங்க வராத, நீ கொஞ்சம் ஓரமா தள்ளி இரு. நான் என் கணவர் வந்த பிறகு, என் கணவர் கழிச்ச பிறகு நான் அப்புறமா உன்னை கண்டுகிறேன் அப்படிம்ப. என்னுடைய கணவருக்கு இந்த அயல் வாதனைகள்லாம் கூடாது. அயல் வாதனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு பிடிக்காது, நீ கொஞ்சம் தள்ளி இரு அப்படிம்பார். அந்த மாதிரி என்ன தெரியுமா, புலை மனத்து தன்னை தாழ்த்திக்கிறார். எந்த வித அயல்வாதனைகளும் வராம மனதில தீய சிந்தனை இல்லாம இறைவனை நினைக்காத கொடும்பாவின்னு சொல்றார். இறைவனை நினைக்காத கொடும்பாவி என்னையும் ஒரு பொருளாக நினைத்து எனக்கு என்ன கொடுத்தானா, அமுதத்தை கொடுத்தானா. இறைவன் எப்படி கொடுத்தான்? அமுதத்தை கொடு. மதிமண்டலத்தமுதும் வாயாரோண்டே பதிமண்டல தரிசு பண்ண
நிதிய நவநேயமாக்கு நடராஜனே என் சிவனே கதவை திறன்னு சொல்ல. மதிமண்டல அமுதம். அப்ப தியானம் பண்ணுகின்ற பொழுது நமக்குள்ளாக ஒரு அமுதம் சுட்டும். அந்த அமுதம் எப்படி இருக்கும்னு கூட பல உரைநடை பகுதியில சொல்ற. நாக்கு நுனியில, அடுத்தது நாக்கு நடுப்புற, உள் நாக்குல, அடுத்தது அந்த மேல அன்னத்துல அதுல வரும். மொத்தம் 5 இடம் சொல்றார். அதுவும் எப்படி இருக்கும் தெரியுமா சொல்றாரு. அது கூட அவர் ருசி பார்த்து சொல்றார். ஒண்ணு சக்கரை பாகு மாதிரி இருக்கும், ஒண்ணு நீர்த்து போயிருக்கும், இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பாகெல்லாம் நம்ம சமையலுக்கு அதிர்சத்துக்கெல்லாம் கொஞ்சம் எடுப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் திக்கா மாதிரி எடுப்போம். அந்த மாதிரி அமுதம் வருமா. சில இடத்துல என்ன தெரியுங்களா, இந்த அதாவது மணித்துளி மாதிரி உருண்டு திரண்டு அப்படியே வருமா. இதெல்லாம் சொல்லும் போதே இது நமக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. எப்போ கிடைக்கும் அந்த அமுதத்தை, நம்ம எப்போ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நம்ம தியானம் பண்ணாமே இதை கற்பனையில நினைச்சிட்டு இருக்கோம். தியானம் பண்ணி அதை அனுபவிச்சு அந்த அமுதத்தை சாப்பிட்டோம் என்று சொன்னா, ஒக்க அமுதத்தை உண்டோம் இனி சற்றும் விக்கல் வராது கண்டாய். அந்த மரணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரே உணவு எதுன்னு சொன்னா, நம்ம தியானம் பண்ணி அந்த அமுதத்தை சாப்பிட்டோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு அருள் கொடுப்பான். அடுத்தது இன்னொரு கேட்டகரி சொல்றார். அன்பர் சொல்லிட்டார், அடியவர் சொல்லிட்டார். அடுத்தது இன்னொரு என்ன சொல்ற, அறங்கரைந்த நாவினர்கள். அறம் கரைந்த நாவினர்கள் எல்லாம் அகம் கரைந்து கரைந்து அரற்றி கொண்டே இருக்கின்றார்களாம். இவருடைய அருள் எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்கும் என்று புலம்பிக் கொண்டே சதா புலம்பிக் கொண்டே இருக்கின்றார்களாம். அவர்களுக்கெல்லாம் அருளாம நான் எப்படி தெரியுமா இருக்கேன், இந்த என்னோட மனசு முன்ன ஒண்ணு இழுக்குது பின்ன ஒண்ணு இழுக்குது. இந்த மனசு சரி இன்னைக்கு ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு இறைவனை நினைக்கலான்ட்டு போவோம். அதுக்காட்டி ஒரு ஃபோன் வந்துடும், நமக்கு போய் பூஜையில உட்காருவோம், ஒரு ஃபோன் வந்துடும், அந்த பூஜையை அப்படியே விட்டுட்டு அவ்வளவுதான், அந்த பூஜை போயிடுது. அப்ப இந்த மனசு என்ன பண்ணுது, இப்ப பூஜைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா இந்த போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? இந்த மனசு அப்படித்தானே பண்ணுது. அப்ப போன் யாரோ பண்றாங்க, பூஜை கூட அப்புறமா பண்ணிக்கலாம், யாரு பண்றாங்களோ என்னத்துக்கு பண்றாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. நம்ம மனசெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க அவரு. நம்ம என்னென்ன பண்றோமோ அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு, ஒவ்வொரு பாடல்லையும் படம் பிடிச்சு காட்டுறாரு. அப்படியே முன்னுடைய மூட மனமானது முன்னிழுக்குது பின்னிழுக்குது, எதுக்கும் அலைப்பாஞ்சு கொண்டே இருக்கின்றது. என்னுடைய மனசானது என்ன பண்ணுது, நாயர் கடைப்பட்ட எல்லாத்துலயும் நாயை கொண்டு வந்துட்டு கொடைமனக்கு சிறியேன் கொடும்பாவியேன் இவெல்லாம் இருக்கின்ற என்னை, இப்படிப்பட்ட இருக்கின்ற என்னை ஒரு பொருட்டாக மதித்து எனக்கு அருளொளியை கொடுத்து தக்க சன்மானத்தையும் கொடுக்குறான். என்ன சன்மானம் கொடுக்குறான்? மரணமில்லா பெருவாழ். எல்லாத்தையும் அண்ணா பாக்குறாங்க, எல்லாத்தையும் கரைச்சு கொடுக்கு, அதாவது தக்க சன்மானத்தையும் வேற கொடுக்குறாங்களாம். அதாவது என்ன சன்மானத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தாக்கா, இது மரணமில்லா பெருவாழ்வு, எதனாலும் எக்காலத்தும் தடைபடாத ஒப்பற்ற பேரின்ப பெருவாழ்வு என்ற ஒரு சன்மானத்தை இறைவன் பெருமானுக்கு கொடுத்தான். எல்லாருக்கும் கிடைச்சுதா? எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஜீவ சமாதிக்கு ஆனாங்க, தன்னோட உடம்பை விட்டாங்க. பெருமான் என்ன சொல்றாங்க, தன்னுடைய உடலை தீக்கோ மண்ணுக்கோ நீருக்கோ நெருப்புக்கோ எது ஆக்கினாலும் மீண்டும் பிறவி எடுத்தே தீர முடியும். ஆனால் இந்த உடம்ப விடக்கூடாது. அப்படி விட்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த பிறவி கிடைக்கணும் தெரியாது, எந்த பிறவி வரும்னு சொல்லவே முடியாது. அதனால இந்த பிறவியை தவற விடாதீங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிறவியை தக்க வச்சுக்கிட்டாதான். இப்போ வயசாயிடுச்சு எல்லாருக்கும். இப்ப எல்லாரும் சின்னவங்க யாராச்சும் வந்திருக்காங்களா? நம்ம எல்லாரும் நடுத்தர வயசுதான் வந்திருக்கோம். நமக்கு இன்னமும் டைம் இருக்கு. பெருமான் என்ன சொல்றாங்க, இதுவரை போனதெல்லாம் போகட்டும், இனிமேலும் வாருங்கள். அதற்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. இனிமேலும் பெற வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா, நான் சும்மா சொல்லல, எனக்கு கிடைச்சது, நான் அடைந்த சுகத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான நிலைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அவங்க வணங்குறாங்க, இவங்க வணங்குறாங்க, அகம் கரையிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல, ஆனா எனக்கு கிடைச்சது, உங்களுக்கும் கிடைக்கும், என்னை தேடி சிவம் வந்தது, உங்களை தேடியும் சிவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக அப்படி பெருமான் எடுத்து சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா,
ஓஹோ, அதிசயம், என்ன சொல்வேன் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடி உள்ள ஒன்றை உளம் விரும்பி என்ன பண்றாங்க, பாகோ முப்பழ ரசமோ என்று ருசிக்க பாடி பாடி பக்தி செய்வோர் இருக்க, ஒரு பக்தியும் இல்லாத கோகோ என்று உலகிறைப்ப திரிகின்ற கொடியேன். குற்றமன்றி குணமும் தெரியாத பெத்தனென கருதி கோரதம் என்ற குளிர்ந்த தன்மை ஒன்று எனக்கு கொடுத்தான், தனித்த சிவகாமவல்லி இனித்த நடத்தவனேன்னு ஒரு பாடல்ல முடிவார். ஆஹா, என்ன அதிசயம் பத்தியா. என்னை எல்லாரும் என்ன உள்ளபடி உள்ள ஒன்றை, இறைவன் எப்போதும் உள்ளபடியே இருக்கான்ல, எப்போதும் பரம்பொருள் என்பது உள்ளபடி இருக்கு. பரம்பொருள்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நம்ம பாக்குறோமா, தியானத்தினால் அனுபவித்து கொள்ளலாம், சில அனுபவங்களால அவரை தெரிஞ்சுக்கொள்ளலாம். கடந்து உள் இருப்பவர் தான் கடவுள். அந்த கடவுள் எங்க இருக்கான் அப்படின்னு சொன்னா, நமக்குள் உள்ளொளியாக இருந்து நம்முடைய உடலை உயிரை செலுத்திக் கொண்டே இருக்கின்றான். மாணிக்க வாசகர் சொல்வார் இல்லையா, உயிருக்குள் உயிராக இருக்கின்றான் அப்படின்னு சொல்வார் இல்லையா. அந்த மாதிரி இந்த உயிரானது உடலை செலுத்துகின்றது. அந்த ரெண்டுத்தையும் இயக்கிறது யாரு அப்படின்னு கேட்டாக்கா, இறைவன் தான் இயக்கிறான். அப்ப உள்ளொளியாக இருந்து நம்மை இயக்கி கொண்டு நம்ம எதனால உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, சுவாசம் இருக்கு, இதய துடிப்பு இருக்கு, உணர்வு இருக்கு. அப்படி இருக்கின்ற போது அந்த உயிர் ஆன்மாவானது இருக்கின்றது என்பது நமக்கு தெரிந்து கொள்கின்றோம். அந்த மாதிரி இறைவனும் எப்படி உயிர் அனாதியாக இருக்கின்றதோ ஆண்டவனும் அனாதியாக இருக்கின்றான். அப்படி எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நம்ம என்ன பண்ணோம், உளமுற விரும்பி எப்படி அடியவர்கள்லாம் துதிக்கின்றார்களாம், பாகோ முப்பழ ரசமோ. பெருமான் கூட ஒரு பாடல்ல சொல்வார், கண்ணே கண்மணியே கருத்தே கருத்தின் கனிவே விண்ணே விண்ணிறைவே சிவமே தனிமே பொருளே தண்ணீர் ஒன்மதியே என்னை தந்த தயாநிதியே பொன்னேருள்ளொளியே எனக்குண்மையுரை தருளே பெண்ணாயானுருவாய் என்னை பெற்ற பெரும் தகையே அண்ணா என்னரசே திரு அம்பலத்தாடுகின்றோய் என்னா நாயடியேன் கழித்திட்ட உணவையெல்லாம் உண்ணாதுண்டவனே எனக்குண்மையுரை தருளே. எப்படியெல்லாம் அடியவர்கள் ஆண்டவனை கண்ணாக மணியாக கருத்தாக கனிவாக விண்ணாக விண் நிறைவாக எப்படியெல்லாம் தொழுது ஏத்தணுமோ, முப்பழமோ பாகோ ரசமோ அப்படிலாம் சொல்ல ஆண்டவனை எப்படியெல்லாம் துதிக்கின்றார்களோ அப்படியெல்லாம் துதிக்கின்றார்கள், பக்தி செய்கின்றார்கள். ஆனா எனக்கு பக்தி இருக்கா? எந்த பக்தியும் கிடையாது. இந்த உலகத்தவர்களா என்ன பண்ணா, இவன் இப்படியெல்லாம் இருக்கானே, இப்படியெல்லாம் ஒரு ஒரு அசமஞ்சமா இருக்கானே, ஒரு மாதிரி இருக்கிறானே அப்படின்னு இந்த உலகத்தவர்கள்லாம் தூற்றும்படி நான் இருக்கேன். எனக்கு என்ன தெரியுமா, குற்றத்தை தவிர குணமே கிடையாது. அவர் போய் சொல்றாரு பாருங்க, குற்றத்தை தவிர, குற்றம் புரிவதை தவிர குணமே கிடையாது. அப்படி திரிகின்ற கொடியவனாகி என்னையும் ஒரு பொருளாக கருதி யான் இருக்கும் இடத்தை தேடி வந்து எனக்கு அருளி என்னுடைய வயிறு குளிருமாறு, என்னுடைய வெம்பிய வயிறு குளிருமாறு குளிர்ந்த தன்மையுடைய ஒரு பொருளை கொடுத்தான். எப்படி முடிகிறார் பாரு. இதெல்லாம் சாத்தியமா? அப்படியே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐயோ, எனக்கு கொடுத்த இறைவன் எனக்கு கூட கொடுக்குறானே, எனக்கு கூட இப்படி கொடுக்குறானே அப்படின்னு. நமக்கு கூட ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கா கொடுத்தாங்க அப்படின்னு சில சமயம் கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பெருமான் என்ன பண்றாரு, எனக்கு இப்படிலாம் கொடுக்குறானே, இப்படிலாம் செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமாக இந்த அதே மாதிரி தவம் புரிகின்றார்கள் இல்லையா? அந்த தவம் புரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவனை தேடி காடுக்கு போவாங்க, மேட்டுக்கு போவாங்க, குகைக்கு போவாங்க. போய் மனசு அலப்பா எஞ்சிட்டு இருக்கும். அதெல்லாம் போய் ஒரு இடத்துல போய் தங்குனாதான் அங்க போய் தவம் பண்ணி இறைவனோட அருள் கிடைக்கும். ஆனா அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இறைவனை தேடிக்கொண்டே இருக்கின்றார்களாம்.
ஆனா நான் எப்படிப்பட்டவன் சொன்னா என்னுடைய மனசுல கருணையே கிடையாது. கல்வனா இருக்க, கடையரில் கடையனா இருக்க, கொலை மனத்து சிறியவனா இருக்க, என்னையும் ஒரு பொருட்டாக தேடி என்னை தேடி வந்து எனக்கு அருளொளியாகிய திருவருளை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி 10 பாடல்கள்ல 10 விதமான ஒரு என்னென்ன யார் யார் என்னென்ன செய்யறாங்களோ, அடியவர்கள், அன்பர்கள், அரங்கறிந்த நாவலர்கள், மெய்யறிந்த மெய்யோதும் அறிஞர்கள், நம்ம என்ன பண்றோம், உலக விஷயத்திலேயே நம்முடைய மனசு சென்று கொண்டே இருக்கின்றது. இப்ப இவ்வளவு தூரம் நம்ம இறைவனை பத்தி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை விட்டு தாண்டின பிறகு, இந்த பூஜைலாம் முடிச்ச பிறகு, அங்க போன பிறகு எல்லாருக்கும் அப்படி எப்படி இருக்கும் சிந்தனை? அந்த இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான், இந்த நேர பொழுதுதான் என்ன பண்ணுவோம், இறைவனை பத்தி நினைச்சிட்டே இருக்கும். அந்த இடத்துல போன பிறகு உலக விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணோம்னாக்கா வந்து ஒட்டிக்கும். இப்போ பெரிய குளம் இருக்கு, அதுல தண்ணி இருக்கு, அதுல ஒரு கல் விட்டு எரிஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன பண்ணும், அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த வந்து அந்த தண்ணி விலகும், அந்த பாசெல்லாம் விலகும். அந்த மாதிரி நமக்கு இருக்கின்ற பாசைகள் இந்த இறைவனை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, அவன் அருளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அப்புறம் என்ன பண்ணும், திரும்பி வந்து அந்த பாசை மூடிக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எத்தனை வேலைகள் எப்படி இருந்தாலும் அப்ப இறைவனை பற்றிய சிந்தனைகளையே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இறைவன் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தணுமோ, ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தையை கைப்பிடித்து எப்படி அழைத்து கொண்டு போவாரோ அதே போல நம்மை அழைத்து கொண்டு அந்த சிவமானது என்ன பண்ணும், நமக்கு உடனாக வந்து நம்முள் கலந்து, நான் வேற கிடையாது, நீ வேற கிடையாது, 2 பேரும் ஒன்னாவோம். ஏன்னா ஆங்காரம் இருக்கிற வரைக்கும் இறைவனை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மா விஷ்ணுவும் என்ன பண்றாங்க, அடிமுடியை தேடிட்டு போறாங்க. 2 பேராலும் நடக்க முடியல. இவங்க 2 பேருக்கும் 4 யார் பெரியவங்கிற ஒரு ஆணவம் வந்தது. அந்த ஆணவத்தினால இறைவனை காண முடிஞ்சுதா? 2 பேராலையும் முடியல. அப்ப இன்னொரு இடத்துல ஐயா சொல்லுவாங்க, ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் ஈங்கார பலிவெடுத்து என்னெதிரே நின்றார் அதாவது இறைவன் வரான், இறைவன் ஈங்கார பலிவெடுத்து வரான், வந்து வருகின்ற பொழுது இவர் எழுந்திருக்கிறாராம். இறைவன் என்ன சொல்றாராம், ஆங்காரத்தை ஒழினாராம், இவரும் ஒழிச்சாராம். ஒழிச்ச உடனே 2 பேரும் ஒன்னாயிட்டாங்களாம். ஒன்னான பிறகு அவங்க ஏற்படுகின்ற அனுபவம் எது அப்படின்னு சொன்னா பெருவெளியே அப்படின்னு ஐயா எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த ஆங்காரம் இருக்கிற வரைக்கும் நான், அந்த நான் எங்க இல்லையோ அங்க இறைவன் வந்து அமர்ந்து விடுவான். பெருமான் வந்து அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், எனது சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. எந்த இடத்துல நான் இல்லையோ, நான் இல்லை யான் என்ற பற்று, எனது என்ற பற்று, எல்லா பற்றையும் விட்டோம் அப்படின்னு சொன்னாதான் பெருமான் ஒரு பாடல்ல சொல்றாங்க இல்லைங்களா, சத்தியம் சத்தியம் அருள் பெரும் ஜோதி தந்தையரே என்னை தாங்குகின்றீரே, உத்தமமாகும் நும் திரு சமூகத்தின் உடல் பொருளாவியை ஒப்புடன் அளித்தேன், இத்தகை உலகிடையா வைக்கும் எந்தனக்கும் ஏதும் சுதந்திரம் இல்லை இனி நீர், எத்தகையாயினும் செய்து கொள்கிறீர், என்னை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே என்று சொல்றார். உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணித்தோம் என்று சொன்னார். என் உடலும் என்னுடைய உயிரும் என் பொருளும் அவன் வாங்கி கொண்டான், அவனை நான் பெற்றுக்கொண்டேன்னு ஒரு பாடல் ஐயா சொல்லுவாங்க. அதே மாதிரி மாணிக்க வாசகர் என்ன சொல்வார், கொண்டது உன் தன்னை தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை அப்படின்னு சொல்லும்போது மாணிக்க வாசகர் சொன்னது போல உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் இறைவனிடம் அர்ப்பணித்து உலக விஷயங்களை மறந்து வினைகளை எல்லாம் அகலச் செய்வதற்கு இறைவனை தோத்திரம் பாடி, ஏன்னா வல்லால் உன்னை பாட பாட வாய் மணக்குதே, வஞ்ச வினைகள் விட்டோடி தலை வணக்குதே, எல்லாதுனது புகழை கேட்கு செவினயக்குதே,
எந்தாய் தயவை எண்ணும் தோறும் உளவியக்குதே என்று சொல்லி இந்த 10 பாடல்ல எப்படி என்ன பண்றாங்கன்னா, இறைவன் தனக்கு என்னென்ன கொடுத்தான் என்று வியப்பை காட்டி காட்டி தாழ்ந்த நிலையிலும் என்னை ஒரு பொருட்டாக கருதி என்னை தேடி வந்து எனக்கு அருளை கொடுத்து பொருளை கொடுத்து சிவமாகிய பொருளை கொடுத்து அமுதத்தை கொடுத்து சாகா வரத்தையும் தந்து பல நிலைகளை எல்லாம் எனக்கு தந்து அருள் கொடுத்தான் என்று சொல்லி அது போல வினைகளை எல்லாம் கழிய செய்து இந்த உலக விஷயங்களை இருக்கிற வரைக்கும் நம்ம இறைவனை பார்க்க முடியாது. நம்மளோட கொஞ்சம் பக்குவமான ஆன்மாக்களா மாறி இறைவனுடைய அருளை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எமக்கு கொடுத்து இத்தனை நேரம் நீங்க ரொம்ப பொறுமையா கேட்டீங்க. உங்கள் அனைவருடைய திருவடிகளையும் வள்ளல் பெருமானின் திருவடிகளாக நினைத்து இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இதில் நிறைய 14 பாடல்கள் குறிப்பிட்டு இந்த நேரத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கேன். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மெய்யன்பர்களே, இதுவரையில் தங்குதடையின்றி பொங்கி வருகின்ற புது வெள்ளமாக நிறைய செய்திகளை உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். மால் முயன்றார், அயன் முயன்றார், அவங்களுக்கெல்லாம் பெருமானுடைய காட்சி கிடைக்கவில்லை. ஆனா பெருமானே இவரை தேடி வந்து, இவர் தேடி போறது இல்லாம அருகில் வந்து அருள் தந்து உயர்த்தி இருக்கின்றார் என்பதுதான் இந்த அதிசய மாலையினுடைய சாரம். ஆனா ஐயா என்ன சொன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. யாருக்கு கிடைக்கல? அடியாருக்கு கிடைக்கல, அன்பருக்கு கிடைக்கல, அந்தனருக்கு கிடைக்கல, அறத்தோடு நின்றவங்களுக்கு கிடைக்கல, அப்படிலாம் சொல்லிட்டு பணத்தகத்தை நின்றவங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் கூட எனக்கு கிடைத்தது, என்னை வந்து இவ்வளவு கருணையோடு நீ செய்தாயே என்கின்ற வண்ணத்தில் அவர் பெருமானை உயர்த்தி பிடிக்கிறார். உயர்த்தி பிடிக்க போகும்போது அது அதிசயம் இல்லை, நமக்கு தெரியும். அவருக்கா அதிசயம். அவர் எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தார்? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தார் அறிவித்திட இகத்தே வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. இதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. அதனால அதெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு, ஐயோ பெருமான் வந்து எனக்கு கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி, அது அதிசயம்ன்றது சும்மா வந்து நமக்காக ஒப்புக்காக சொல்றாரே தவிர அவருக்கு நல்லா தெரியும், எனக்கு விரைந்தவுக்கு அருளுதல் வேண்டும். எப்படி கொடுக்கணுமா அருள்? அருள் கொடுன்னு கேட்கறது இல்ல, ஃபாஸ்ட் ட்ராக். நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். சீக்கிரமா சாப்பிடுறது, மெதுவா சாப்பிடுறோம். இல்ல, எப்படி சொல்லுங்க? இல்ல, அத சொல்லுங்க. ஃபாஸ்ட் ஃபுட், சீக்கிரம் சாப்பிடணும். சாப்பிடுறது மட்டுமா சீக்கிரம்? சிவபெருமானே கூட என்ன செய்யணும்? சீக்கிரம் அருளை கொடுத்துடணும். அப்படித்தானே நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். எத்தனை நாள் வந்து அம்மா சொன்னாங்க பாருங்க, கால் வலிக்க எத்தனை தடவை சுத்திட்டு வந்தேன், அதெல்லாம் பண்ணேன், எனக்கு நீ இன்னும் கொடுக்கலையே, எனக்கு இன்னும் நீ கொடுக்கலையே, எனக்கு இதெல்லாம் செய்யலையே. அப்படித்தான் நம்ம குறைப்பட்டுக்கிறோமே தவிர, ஐயா எப்படி சொல்றாங்க, எனக்கு இவ்வளவு கொடுத்துட்டியே, எனக்கு போயா இவ்வளவு கொடுத்த? அவர் கெட்டவர்லாம் இல்ல. ஆமா, பூரா நம்பதான். நம்ம எப்பவுமே எப்படி பார்த்தோம்னா, எல்லா லாபமும் நமக்கே வரணும். எல்லா லாபமும் நமக்கே வரணும். எப்போ வரணும்? உடனடியா வரணும். அதுதான் ஒண்ணு. அது கொஞ்சம் சிரமம்.
ஏன்? சொல்லுங்க, யாரும் சொல்றீங்க? அதாவது அந்த அளவுக்கு போகலன்னு இல்லை, ஒன்றொன்றுக்கும் ஒரு விலை இருக்கிறது. தங்கம் வாங்கணும்னா ஒரு விலை, வெள்ளி வாங்கணும்னா ஒரு விலை, சரி அலுமினியம் வாங்கணும்னா ஒரு விலை இல்லையா? நம்ம அதுக்குரிய உழைப்பை போடணும் இல்லையா? உழைப்பை போடாம தங்கம் வேணும்னு சொன்னா சாத்தியமாகுமா? இவங்கெல்லாம் காலம் நேரம் பார்க்காம பெருமானுடைய பாடலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அவங்க பேச ஆரம்பிக்க போகும்போதே தடன்னு ஐயா எடுத்து கொடுக்குறாங்க, இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா அவங்க மேல அவ்வளவு விசுவாசம். நீங்களும் விசுவாசமா இருந்தீங்கன்னா நிச்சயமா எல்லாமே கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை சொல்லி 2 செய்திகளை, இவங்க நிறைய செய்திகள் சொன்னாங்க, எளிய 2 செய்திகளை மட்டும் பதிவு செய்துவிட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சாங்க, ஒரு கல் எடுத்து போட்டாங்க. கல் எடுத்து போட்டாங்களா? எங்க போட்டாங்க? போட்டாங்க. அந்த போட்ட உடனே கொஞ்ச நேரம் அது விளையிடுச்சு. அப்ப என்ன செஞ்சிடறாங்க, அதுக்குள்ள என்ன செய்யறாங்க, இந்த தண்ணி விலகின நேரத்துக்குள்ள அந்த குடத்தை அப்படி முக்கி அந்த பொம்னாட்டி அப்படியே தூக்கிட்டா. தண்ணி பாசி இல்லாத மாதிரி ஒரு தண்ணியை பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் தான் அவங்க செஞ்சது. ஆனா ஐயா என்ன சொல்றாங்க, ஒரு தடவை கல்ல போட்ட ஒரு குடம் பிடிக்கிறதுக்காக, இப்ப அந்த பாசி நிறைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீ முழுவதுமே அந்த குடத்துல பிடிக்கிற வரையும் கூட தாக்கு பிடிக்காது, அது ஓடி வந்துடும் இல்லையா? சொல்லுங்க. ஆமா, அப்படி தள்ளும் போது இன்னொரு சிரமமும் இருக்கு. அது ரொம்ப லாவகமா பார்த்து தள்ளணும். நீங்க அப்படி இப்படி 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 அதுக்கு தள்ள மாதிரி தள்ளணும்னா திருப்பி தண்ணி நிறைய வருமே, அதுக்குள்ள கொஞ்சமாவது இருக்கும். ஆனா இவங்க சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது விலக்கி விடுறதுக்கு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கொஞ்சமா இருக்கிற இடமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, லேசா அப்படி தள்ளினீங்கனாலே போதும் ஒண்ணு. அப்புறம் அதுவே இல்லாத ஒரு இடமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்படி கையை வீசிட்டு போய் அப்படியே ஜஸ்ட் அப்படி ஒரு படத்தை அப்படி தூக்கிட்டு அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு குடமா தூக்கிட்டு வருவோம். இந்த பக்கம் ஒரு குடம் வச்சுப்போம், இங்க ஒரு குடம் வச்சுப்போம். ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை, அங்க போன உடனே அப்படியே படுத்த மாதிரி. அது யாருக்கு சாத்தியம்? இதுக்குதான் நம்ம என்ன செஞ்சாங்க, வழிபாட்டு முறையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, இப்போ அது படர்ந்து இருக்கிறது போகணுன்றதுக்கு கல்ல போடணும். கொஞ்சம் போச்சு, விடாம கல்ல போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டுட்டே இருந்தா அந்த இடம் மட்டுமாவது உங்களுக்கு தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குமா? தெரியலையா? இல்ல இல்ல, ரொம்ப வேகமா போட்டீங்கன்னா கலங்கும். அப்படி இல்லை, அதாவது சும்மா இல்ல, அது பாசம் மட்டும் விலகிற மாதிரி தான் நீங்க போடணுமே தவிர அது கலங்கணும். இப்போ நீங்க எல்லாம் அங்க ஓரளவு கிராமத்தோட தொடர்பு இருக்கிறவங்க அந்த ஒரு ஊடை எடுத்து தண்ணியில இப்படி விடுவாங்க, தண்ணிக்குள்ள அது விழுகக்கூடாது. என்ன செய்யணும், அது போகுமா? அப்போ நீங்க என்ன அளவுல அதை அனுப்பணும் அப்படின்றது ஒன்னொன்னுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுக்காக 6 கால பூஜை சொன்னாங்க அப்படின்றதுக்காக தான் நான் உன்னை சுத்தி வந்தேன். ஒரு கால பூஜை பண்றீங்க, சாமியோட அருள் கிடைச்சது போல ஒரு எண்ணம் வருது, உடல இன்னும் திரும்பவும் முயற்சி பண்றீங்க, பரவாயில்லைங்க இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு மனசு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். உடல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்றாரு, இல்லைங்க பெருமானுடைய கருணை எனக்கு கிடைக்குங்க, அவர் என்னை கைவிட மாட்டாருங்க அப்படின்னு.
விடல, இன்னமும் முயற்சி பண்றாரு. இல்லைங்க, அவர் எனக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காருங்க அப்படின்னு. விடல, இன்னமும் முயற்சி பண்றாரு. இப்படி எத்தனை தடவை முயற்சி பண்றாரு? 6 தடவை பண்றாரு. 6 கால பூஜை. கோயில்ல இப்படிதானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க அங்க போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். இதுக்கு மேல நான் நீட்டி பேச அனுமதி இல்லை. ஆமா, உங்க கையில எல்லாம் கொடுத்துருக்கு. அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அப்படியே அப்படி விடாம இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவங்க எப்படி நீங்காம எப்படி இருப்பாங்க? நீங்க விடாம பிடிச்சீங்கன்னா இல்லையா? நம்ம வாழ்வுன்னு சொல்லிக்கலாம். இல்லை இல்லை, அவர் தான் கொடுத்தார், அவர் தான் கொடுத்தார், அவர் தான் செய்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் நடத்துறார் அப்படி நினைச்சீங்கன்னா எப்பவுமே அவர் நம்ம கூடவே இருப்பார். அவர் கூடவே இருப்பார். எப்ப கூடவே இருப்பார்? ஒரு செய்தி முடிஞ்சது. 2வது செய்தி அவங்க சொல்ல போகும்போது சொன்னாங்க, சிவைய நமன்னு எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்களாம். சிவைய நமன்ற மந்திரம் யாருக்கு கிடைக்கும்? யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லாம் சிவத்தை நினைச்சிட்டு தான் செய்யறாங்க, அவரை தான் வேண்டிட்டு இருக்கிறாங்க. ஐயாவுக்கு தெரியும், ஐயா சொல்லாம இருக்காரு. ஆமா, இப்ப அதாவது நமச்சிவாயன்னு சொல்றோம், சிவாய நமன்னு சொல்றோம், சிவசிவன்னு சொல்றோம், சிவய நமன்னு சொல்றோம், சிவய சிவன்னு சொல்றோம். இதெல்லாம் ஒண்ணா? இதெல்லாம் ஒண்ணா? இல்ல. அந்த ஆன்மா எப்படி பக்குவப்பட்டிருக்கிறதோ அதுக்குதான் இந்த மந்திரம் கிடைக்கும். குரு உங்களுக்கு வந்தா மட்டும்தான் சிவய நம அப்படின்ற மந்திரம் கிடைக்கும். சிவய நமன்ற மந்திரம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு குரு வாய்த்திருக்கிறார் என்று பொருள். அவரே உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம், நேரே வந்திருக்கலாம், அல்லது அருவமாகவும் இருக்கலாம். இதுதான் செய்தி. இது திருமந்திரத்துல இருக்கு. ஒருத்தர் சிவயனம 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 விடாம சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒன்னும் அவர் குரு பார்த்துட்டாருன்னு அர்த்தம், அல்லது பார்க்க போறாருன்னு அர்த்தம், அல்லது அது குரு கிட்ட போயிருக்காருன்னு அர்த்தம். அது இல்லாம, குரு இல்லாம சிவயனம மந்திரம் வராது. இது ஒரு நிலை. அதுக்கு மேல நான் சிவைய சிவப்புலாம் போகல. நீட்டி பேச நினைக்க பயந்து இந்த மாலை பொழுதில் வந்திருந்த உங்கள் பொன்னார் கோடிகளை வணங்கி நிறைய செய்திகளை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய நம் நண்பிற்குரிய சன்மார்க்க தென்றல் அவருடைய திருவடியும் வணங்கி சிறப்பு வாசிப்பதற்காக அடியார் குமரேசன் அவர்களையும் அடியார் பிரகாசம் அவர்களையும் இந்த அரங்கிற்கு அழைக்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. 35 உலகப்பேர். தின்பால் உலகங்கள் யாவும் விளங்கின, துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அருட்பெரும் ஜோதியார் எய்தவே வளம் கழிந்து உலகவர் வானவர் ஆயினர். வளம்பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, பழம்பெரு மனிதர்கள் பண்புணர் ஆயினர். நலம் பெறும் அருட்பெரும் ஜோதியார் நன்னவே அண்டமும் அகிலமும் அருளர சாட்சியை கொண்டன, ஓங்கின குறையெல்லாம் தீர்ந்தன, பண்டங்கள் பலித்தன பரிந்தன உள்ளத்தில், என்பது அருட்பெரும் ஜோதியார் எய்தவே குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன, மனங்கள் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின, பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்றெழுந்து ஓங்கின, இணங்க அருட்பெரும் ஜோதியார் எய்தவே பக்தர்கள் பாடினர் பணிந்து நின்றாடினர், முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர், சித்தர்கள் ஆனந்த வெள்ளமுது உண்டனர். சுத்த அருட்பெரும் ஜோதியார் தோன்றவே இருட்பெரும் மன முழுதும் தவிர்க்கின்றன, அருட்பெரும் கண்மமும் மாயையும் நீங்கின, பெருட்பெரும் சித்திகள் சேர்ந்தனின் உள்ளத்து, அருட்பெரும் ஜோதியன் அன்பில் கலந்தவே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி, ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின் ரோங்கி அருட்பெரும் ஜோதி, இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி, உரைமணம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைத்திசை ஓங்கும் அருட்பெரும் ஜோதி, ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி, ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி,
வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி. எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இளங்குளும் அருட்பெரும் ஜோதி. ஈன்றனர் தாயினும் இனிய பெருந்தயவு ஆண்ட சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி. சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. என்னையும் பணிகொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி. எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெரும் ஜோதி. இன்புறு சித்திகள் எல்லாம் புரிகை என்று அன்புடன் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெரும் ஜோதி. சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி. மாய்ந்தவர் மீட்கும் ஒரு நெறி தந்திதை மைந்தன் உரைத்த அருட்பெரும் ஜோதி. எச்சம் நினைக்கில்லை எல்லாம் பெருகை என்று அச்சம் தவிர்த்தேன் அருட்பெரும் ஜோதி. புத்தி என்பது நிலை முன் ஒரு சாதனம், அத்தகவு என்பேன் அருட்பெரும் ஜோதி. சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்றன் அருட்பெரும் ஜோதி. எங்கே உலகில் யாதென்று பற்றியும் அங்கே எந்தருள் அருட்பெரும் ஜோதி. எச்சோதனைகளும் ஏற்றாது எனக்கு அச்சோ எந்தருள் அருட்பெரும் ஜோதி. பெருமண மாயை வினையிருள் நீக்கி உள் அருள்களை கேட்டு அருட்பெரும் ஜோதி. திருட்டி தலைவரை சிருட்டி அண்டங்களை அருட்திரள் வகுத்த அருட்பெரும் ஜோதி. காவல்சை தலைவரை காவல் அண்டங்களை ஆவலை அமைத்த அருட்பெரும் ஜோதி. அழித்தசை தலைவரை அவரண்டங்களை அழுத்தர அமைத்த அருட்பெரும் ஜோதி. வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அத்தகை அமைத்த அருட்பெரும் ஜோதி. ஆய் கருப்பையனில் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. உடலொரு பிணியால் உயிருடல் கெடாவகை அடங்குற காத்தருள் அருட்பெரும் ஜோதி. சிசு முதல் பருவ செயல்களின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. உயிருறும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. ஆண்முகல் சக்தியால் மழை பொழிவித்து உயிர் ஆனர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. இச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி. எத்தகை எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அத்தகை அளித்தருள் அருட்பெரும் ஜோதி. காம புடைப்பயிர் கண்தொடராவகை ஆமர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. ஒன்றினில் ஒன்றுல ஒன்றினில் ஒன்றில ஒன்றர ஒன்றிய ஒன்றெனும் வீடுகளெல்லாம் விதிநெறி விளங்க ஆடல் செய்து அருளும் அரும் பெரும் பொருளே. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அணிக்கும் சிதம்பர சிவமே. பொல்லா நெறியே குருபொருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவ அருட்பெரும்
திருவருட்பிரகாச வல்லாதிரிய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அலப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வல்லாதிரிய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தவத்திரு கண்ணீர் திருவடிகளே சரணம் சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, 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 அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி,